அப்போ இந்த சீதா வந்து பார்த்திபன் லவ் பண்ணுற மேட்ரு வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவொடனே சீதாவை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. 4 எஸ்கேட் எப்போ பார்த்தாலும் இருக்கும், வெளியிலே போக முடியாத அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணா. இது பார்த்திபன் இப்படி இருக்க மாட்டார், இப்படிலாம் தகவல் வருது, இப்போ உண்மையாக இருக்கும் தானே வெளியே வருது தகவல் அப்படிங்கிறலாம் பேசப்பட்டு இது சம்மந்தமாக பார்த்திபன்ட்ட சீதா அவர்கள் பேசும்போது 2 பேருக்கு அங்கே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டார்ட் ஆகுது. வரும்போது இப்படி ஒரு புது விஷயம் வெளியில் வரும்போது சீதா அவர்கள் வந்து இதை உண்மையை நம்பிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும் 2 பேருக்குமே. இந்த பிரச்சனைகள் தான் வெடிக்குது. அந்த நேரத்தில் பார்த்திபனும் கோவப்பட்டு சீதாவை நிறைய கடுமையாக கொஞ்சம் விமர்சனத்துக்கு பண்ணுறாங்க. அப்போ தான் இங்கே விரிசல் வந்து 2 பேரையும் பிரிகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீப காலமாக ஒரு பிரபல நடிகர் வந்து விவாகரத்து போன போறான்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சீதா பிரிஞ்சதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சி அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்திபன் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிஜமாவே என்ன பிரச்சனை தான் சார்? இல்லை, இப்போ வந்து மிக பிரபலமான ஒரு நடிகர் விவாதத்துக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். அது கூடான்னு தான் நான் சொல்ல வருவேன். அது யாருங்கிறத பின்னாடி நம்ம பேசுவோம். நீங்கள் கேட்டது மாதிரி பார்த்திபன் அவர்களுடைய அந்த ஒரு லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 அழகான ஒரு லைஃப் அவருக்கு. நான் இப்போ அவர் ஃபஸ்ட்டு படம் புதிய பாதை பண்ணார். அதில் நான் அசிஸ்டண்ட் பப்ளிக் டிசைனர் ஒர்க் பண்ணேன். நம்ம நெல்லை சுந்தரராஜன் ஒர்க் பண்ணாங்க, அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். பார்த்திபனோட ஒரு நெருங்கிய அப்போ தொடர்பு இருந்துச்சு. அப்போ அவர் இந்த புதுசாக நீங்கள் இந்த விளம்பரப்படுத்துறது, இந்த தீபாவளி நியூ இயர்லாம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெண்டை அவர் கொண்டு போவார். அப்போவே இந்த புதிய பாதையினுடைய படம் ஷூட்டிங் அப்போ எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷன் வரும்போதே ஒரு சின்ன லீடு கொடுத்தாரு. நம்ம நியூ உட்லண்ட்ஸில் வந்து ஒரு செங்கல்லை நீங்கள் வச்சு, அதாவது ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, எத்தனை வருடங்கள் வச்சு பாருங்கள். ஒரு சாதாரணமாக செங்கலை ரோட்டில் கிடக்கிறத எடுத்து நீங்கள் கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது தெய்வீகலை வந்துடும். அந்த தெரு வணங்கும், அந்த ஊர் வணங்கும், நாடே வணங்கும். அந்த செங்கல் மாதிரி தான் நான் புதிய பாதை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கழுவி என்னை ஆராதனை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த உலகம் பூரா பேசுகிற அளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னார். இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனுடைய கண்டனை எடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அப்பே சொன்ன இத்தனை வருஷம் வரைக்கும் என்னால் மறக்க முடியல அப்படின்னா அதுக்காக சொல்ல வந்தேன். இன்ன வரைக்குமே அவருடைய புதுமை, பார்த்திபன புதுமையானவர், புதுமை பித்தன்கிற மாதிரி தான் அவருக்கு. புதுசாக சிந்திப்பார். நீங்கள் தீபாவளிக்கெலாம் ஸ்வீட் கொடுப்பார் பாருங்க, ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அடி ஸ்கேலில் இவ்வளோ பெருசு சுட்டு தருவார் சார். யார் அந்த அதிர்ஷ்டம் பார்த்ததே கிடையாது. புதுசாக பண்ணுங்க. நான் புதிய பாதை கதையும் புதுசான ஒரு கதை. அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கே பாக்யராஜ் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணாங்க. பாண்டியராஜனில் ஒரு நட்பில் இருக்கும்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று வருது. இப்போ பாண்டியராஜன் ஃபஸ்ட்டு கூட டைரக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் போகுது. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா பார்த்திபனுக்கு இந்த கதை வந்து தெரியும் அதுக்கு. இப்போ இந்த கதைக்கு இந்த ஃபேஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் பாண்டியராஜன் கொடுக்கும்போது தான் பாண்டியராஜனை பார்த்துட்டு எப்போ நான் ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்கேன், அழகான ஒரு எனக்கு கொடுத்துற கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் கேட்க யாருன்னு கேட்கும்போது தான் இவங்க பேர் சீதா. இவங்க அப்பா வந்து மீடியாவில் தான் இருந்தார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சம்திங் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவர். அப்போது சீதாரை கேட்கும்போது அக்செப்ட் பண்ணலை. அப்புறம் எல்லாம் எடுத்து சொல்லி பாக்யராஜனுக்கு நாங்கள் வந்திருக்கோம் செஞ்சுருக்கோம் எடுத்து சொல்லி கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் சீதா அந்த கேரக்டர் பண்ண ஆண் பாவம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் இதை. இப்போ பார்த்திபன் கூட வந்து லிங்க் பண்ணதுனால பார்த்திபனும் சீதா கூட தனி மரியாதை ஒன்று உருவாது. அப்போ அவர் ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதையை ரெடி பண்ணி நிறைய ஹீரோ கிட்ட சொல்கிறார். எந்த ஹீரோமே ஒத்துக்கலை. யோ என்னையா கதை இது, இப்படி ஒரு மேட்டர் சொல்கிறேன், இமேஜே ஸ்பாயில் ஆகிருமியா அப்படின்னு எல்லாமே சொல்கிறேன். சார் இந்த கதை பேசப்படுது சார், இது பெரிய அளவில் நீங்கள் போவீங்க, எண்டில் எப்படி கொண்டு வரேன் பாருங்க ஹீரோயிஸ் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எல்லா ஹீரோட்டும் அலையிற நீயே ஹீரோவாக பண்ணுறாங்க போது தான் அவர் ஹீரோவாக பண்ணுறார். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணுவ வீரரில் ரஜினி நடிக்கும்போது ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருப்பார். தாவணிக்கரனில் பாக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார், சென்டிமெண்ட் ரோல். ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஆள் தானே. இந்த கதை உனக்கு ஆப்டாக இருக்கும், இந்த கதை ஹீரோவோட புதுசு பண்ணனா இப்போ ரீச் ஆகுன்னு சொல்லி பண்ணாங்க. புதிய பாதை மிக சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் யார் போடலான்னு பார்க்கும்போது தான் சீதாவை கமிட் பண்ணலாம். இந்த கேரக்டர் சீதா விட்டு ஆளே கிடையாதுரா, ஹோம்லி ஃபேஸ், அழகாக இருப்பாங்க. ஸோ நீ இப்போ ஒரு கேரக்டரை சொல்லும் போது மக்கள் நம்பணும். இப்போ நீ இந்த கேரக்டர் சொல்கிற இல்லையா, நம்புவாங்க. சீதா சொன்ன வரும்போது தான் சீதாவை போட்டாங்க. சீதாவும் பார்த்திபனும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்திபனால தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சதும் போது ஒத்துக்கிட்டாங்க. 2 பேர் ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் ஃபஸ்ட்டு படத்துக்கு நேஷனல் அவார்டு கூட வாங்கினார் சார் புதிய பாதைக்கு. அப்புறம் தமிழ்நாடு இந்த ஸ்டேட் அவார்டு வாங்கினார். அதற்கு பிறகு படங்கள் வரிசையாக போது இந்த படங்கள் உருவாகும் போதே சீதா அவர்கள் பார்த்திபன் மேலே தனியாக ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. இந்த ஷூட்டிங்லாம் இடைவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு நட்பு உருவாகுது. அந்த நட்பை பற்றி நிறைய பத்திரிகைகள்லாம் சந்திக்கும் போது பேசும்போது பார்த்தீங்கன்னா சீதா பார்த்திபனை பற்றி கேட்பாங்க. அவர் எப்படி நல்லா டைரக்டராக எப்படி பண்ணுறாங்க சரின்னு இப்படிலாம் விசாரிப்பாங்க. அது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ அவங்களோட மேரேஜுக்கு பிறகு பார்த்திபன் கேட்பாங்க,
சீதா நிறைய பெரிய பெரிய ஸ்டாரில் பண்ண போகிறாங்க, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, இந்த படம் பேசப்பட்டிருக்கு எப்படின்லாம் கேட்பார் பார்த்திபன். அப்போ இவங்க 2 பேரும் நம்ம இந்த மற்ற நண்பரில் இந்த இந்த புறாக்கள் தூது போகிறது மாதிரி கேட்டுக்கிட்டாங்க நிறையா விஷயங்களை. பட் உண்மையான நல்ல பொண்ணு சீதா அவர்கள். பார்த்திபன் நல்ல ஒரு கேரக்டர். நேரத்தில் பார்த்திபன் வந்து சீதா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. சீதாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய போய்கிட்டே இருக்குது. பார்த்திபன் ஒரு பக்கம் படம் பண்ணுறதுக்கு போகிறாரு, சீதா மிகப்பெரிய வளர்ச்சி, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கமிட் பண்ணுறாங்க, அவங்களுடைய உயரம் அதிகமாகிட்டே, ரஜினி கூட நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்திபன் வந்து சொல்லும் போது வந்து அப்பப்போ இவங்களுடைய கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ ஃபோன் மூலம் தான் தொடர்பு நிறையா இருக்கும். அப்போ மொபைல் வசதியெல்லாம் கிடையாது. இந்த கேப்பில் இருக்கும்போதெல்லாம் அந்த பார்த்திபன் ஃபோன் பண்ணுவார், சீதா ஃபோன் பண்ண, சீதா பேசுவாங்க, அந்த நட்பாக பேசுகிறாங்க. பார்த்திபனுக்கு சீதா மேலே மிகப்பெரிய ஒரு லவ். இந்த லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவர் இருந்தால் சொன்னீங்களா புதுமையான சில விஷயங்களை சொல்லுவார் செய்வார்னு. அப்போ ஃபோனில் ஒரு தடவை பேசும்போது இந்த 3 வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா சீதா அப்படின்னு கேட்கும்போது தான் என்ன என்ன அப்படின்றது மாதிரி சொல்லி கொஞ்சம் அவங்க ரொம்ப எமோஷனலாகி ஐயோன்றது அளவுக்குலாம் ஒரு ஷாக் ஆகுறாங்க. அப்போ பார்த்திபன் இல்லை இந்த 3 வார்த்தையை கேட்கறது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், அடிக்கடி ஃபோன் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம், அப்பப்போ ஃபோன் பண்ணுறது செய்கிறது, சொல்ல வருவார் சொல்ல மாட்டார். இந்த சினிமா ஸ்க்ரீன் பிளே மாதிரியே போச்சு அவங்களுடைய. அந்த 3 வார்த்தையை சொல்லுங்க 3 வார்த்தையை சொல்ல கேட்டுக்கினே இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும். அப்போ ஒரு தடவை திரும்பி கேட்கும்போது சீதாவுக்கும் ஒரு அதாவது அவர் மேலே தனி ஒரு அன்பு வருது. அந்த நட்பு ஒரு அன்பாக மாறுது, அப்புறம் தானே காதலாக மாறுது. அப்போ பார்த்திபனுடைய டீப் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவருடைய கேரியரில் இவங்க விசாரித்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டராக நல்லா ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு பீரியடுக்கு அப்புறமேல் திரும்பி கேட்கும்போது அப்போ அந்த ஃபோன்லேயும் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஐ லவ் யூன்ற விஷயத்த சீதா அவங்க சொல்லும் போது தான் வீட்டில் அவங்களுடைய ஃபாதர் இன்டர்காம் லைன் எடுத்துட்டாங்க. அப்போ ஃபோன் தான் நீங்கள் கீழே, அதாவது ஒரு ஃபோன் இருந்தால் கீழே இருந்ததுன்னா மேலே இன்டர்காமில் எடுத்து பேசுவாங்க. அப்போ இன்டர்காமில் எடுத்து அவங்க அப்பா கேட்டோன்னே டென்ஷன் ஆகிட்டார். இவங்க ஐ லவ் யூ இவ்வளோ நாள் சொல்லாத சீதா இன்னைக்கு சொல்லும் போது கரெக்டாக இன்டர்காம் எடுத்துட்டார். கரெக்டாக அதான் சொல்ல சினிமாட்டிக் கதை மாதிரியே போச்சு பார்த்திபன் சீதாவுடைய லவ் ட்ராக்கு. அப்போ கேட்டோன்னா அவர் பயங்கர டென்ஷனாகி இன்டர்காமில் கேட்டாரோன்னு அவர் ஃபோனை கட் பண்ண, இவங்களுக்கு என்ன நடக்குமோன்னு தெரியலன்னு. அப்போ இந்த சீதா வந்து பார்த்திபன் லவ் பண்ணுற மேட்ரு வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவொன்னே சீதாவை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. 4 எஸ்கார்டு எப்போ பார்த்தாலும் இருக்கும், வெளியிலே போக முடியாத அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. சீதா பார்த்திபன் மேலே லவ் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்திபனும் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஃபோனில் சொன்னதுக்கப்புறம் ஃபோன் கான்டாக்டும் மிஸ் ஆகுது. வேறு வழியே இல்லை, ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது. இப்போ பார்த்திபன் லவ் பண்ணுற மேட்டர்லாம் மற்ற ஸ்டார்களுக்கு போய் பார்த்திபனை சப்போர்ட் பண்ணாங்க. இது இன்க்ளூடிங் ரஜினி சாருக்கே தெரிஞ்சு, என்னப்பா ரஜினி சாரும் கேட்குறாரு பார்த்திபன்ட்ட, என்னப்பா சீதா லவ் பண்ணுறேன் என்ன விஷயத்தையும் கேட்டார். ஆமாம் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படிங்கும்போது சரி முறைப்படி என்னன்றதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. பார்த்திபனுக்கு ஃபுல் சப்போர்ட். சீதா வந்து பார்த்திபனை மேரேஜ் பண்ணிங்கிற இறுதியான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு வழியே இல்லை, எல்லாம் பண்ணுறது மாதிரி டக்குன்னு ஒரு டைமில் வந்து நேராக வீட்டை விட்டு பரப்பிட்டு நேராக வந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. வேறு வழி இல்லை, சீதா போய் பார்த்திபனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேல அவங்களுடைய லைஃப் நல்லா சிறப்பாக தான் போகுது. நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ட்ராவல் பண்ணுறாங்க. பார்த்திபன் தொடர்ந்து படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதில் என்னன்னா இந்த புதுமையாக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பார்த்திபன் புது மெசேஜை கருத்தாளமிக்க பண்ணணும்னு சொல்லி சில கதைகளை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. படங்கள் தொடர்ந்து அவருக்கு கொஞ்சம் ஃப்ளாப் கொடுக்குது. வேறு வழி இல்லை, திரும்பி கடனை அடைக்கிறாங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சீதா நடிக்கிறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்திபன் கடனாளி ஆகிறாரு. திரும்பி 100 ரூபாய் கடன் வாங்குறது, கடனை கொடுக்கறது, படம் பண்ணுறது, எனக்கு சினிமா தான் வாழ்க்கை, சினிமா தவிர எதுவும் இல்லைம்மான்னு சொல்லி சீதாட்ட சொல்கிறாங்க. அப்போது அப்படியே படங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா சௌந்தர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் நல்லா பரபரப்பாக பேசப்பட்டு சௌந்தர்யா பீக்கில் இருக்காங்க அந்த பீரியடு. அப்போது இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா படம் பண்ணி லாஸ் பண்ணுறாரு. சரினா பார்த்திபன் சீதாவுக்கும் ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க கவிதை பண்ணணும்னு சொல்லி இதுக்கடையில் சீதாவுக்கும் நிறைய வாய்ப்புகள், சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்போதும் சீதா நடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. பார்த்திபன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்திபன் அக்செப்ட் பண்ணல. அதை வேண்டாமா, நீ பாட்டுக்கு வீட்டில் இரு, நான் பண்ணுறேன், நீ வீட்டில் இருந்து பார்த்தா போன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சௌந்தர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு பார்த்திபன் போகிற நல்ல கதைக்களம் உள்ள படம். அதாவது இந்த பார்த்திபனுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் ஒரு லவ் இருக்குங்கிற அளவுக்கு நிறைய பரபரப்பாக பேசப்படுது. நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு, பத்திரிகையில் நிறைய செய்திகள் வந்தது. இவர் பார்த்திபன் வந்து சௌந்தர்யா இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிற அந்த தகவல்கள்லாம் பரபரப்பாக டே பை டே பேசிகிட்டே இருக்குது. இந்த தகவல் வந்து சீதாவுக்கு போய் அவங்க டோட்டலி ரொம்ப டிப்ரெஷனில் போய் லாக்குறாங்க. என்னடா இது, பார்த்திபன் இப்படி இருக்க மாட்டார், இப்படிலாம் தகவல் வருது, இப்போ உண்மையாக இருக்கும் தானே வெளியே வருது தகவல் அப்படிங்கிறலாம் பேசப்பட்டு இது சம்மந்தமாக பார்த்திபன்ட்ட சீதா அவர்கள் பேசும்போது 2 பேருக்கு அங்கே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா படங்கள் நிறைய பண்ணி படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. அந்த படம் கூட சரியாக போகலை. இப்படி தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் உருவ வரும்போது இப்படி ஒரு புது விஷயம்
வெளியில் வரும்போது சீதா அவர்கள் வந்து இதை உண்மையை நம்பிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுது 2 பேருக்குமே. இந்த பிரச்சனைகள் தான் வெடிக்குது. அந்த நேரத்தில் பார்த்திபனும் கோவப்பட்டு சீதாவை நிறைய கடுமையாக கொஞ்சம் விமர்சனத்துக்கு பண்ணுறாங்க. அப்போ தான் இங்கே விரிசல் வந்து 2 பேரையும் பிரிகிறாங்க. ஒரு சின்ன விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு தீயா பற்றிக்கிட்டு எரியுது. பட் அவங்க வந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமேலு சீதா தனியாக தான் இருக்காங்க. பார்த்திபன் ஒரு பக்கத்தில் இருங்க. கோபத்தில் எடுக்கப்பட்ட சில விஷயங்கள் சாதாரணமாக எடுத்துக்கினார் இந்த டிவோர்ஸை. அப்போ ஈஸியாக எடுத்துக்கிட்டார் பார்த்திபன். சரி இப்போ டிவோர்ஸ் தானே வந்தால் கொடுத்துறோம் போ ஏன்னா அப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, டென்ஷன் இருக்காங்க, நிறைய லாஸ்ட்டில் இருக்காரு, திரும்பி படம் பண்ணணும், வாகன கடன் அடைக்கணும், அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது இதை பெருசாக எடுத்துக்கல. டக்கு இந்த கோபம் மேலே வரும்போது கோபத்தில் எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியாக வராது. அதுதான் அவர் எடுத்த முடிவு. தப்பான முடிவு. அவர் எடுத்து பண்ணும்போது ஓகே சீதா ரிலீஸ் பண்ணிட்டாரு, சீதா போயிட்டாங்க, சீதா தனியாக இருக்காங்க, 2 பசங்க வேறு ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து சீதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது எத்தனை நாள் தனியாக இருப்ப செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் போது தான் சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு சீரியல் வந்தாங்க. சில படங்கள் நிறையா பண்ணாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு நிறையா படங்கள் பண்ணாங்க, கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாங்க. அப்புறம் சீரியல் நிறையா பண்ணாங்க. சீதா சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நடிகருடைய பழக்கம் வருது. பட் அது இவங்க தனிமையாக இருக்கிறதுனால சில தோழிகள்லாம் சொன்னதனுடைய விளைவாக அவரை இந்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு டைப் ஒன்று போய்கிட்டு இருக்கு. பட் இதற்கு பிறகு வந்து அவங்களுக்கும் இவங்களுக்குமே சில அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வருது, சில பிரச்சனைகள் திரும்பி வருது. அப்போ சீதா அவர்கள் வந்து வேண்டாம், இது நம்ம தனியாகவே இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர்கள் விட்டு விலகி வர்றாங்க. விலகி வந்து தனியாக இருக்காங்க. அப்போ சீரியலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுடைய வீட்டில் ஒரு மரணம் ஒன்று வந்து ஏற்படுது. அதற்கு பார்த்திபன் வர்றார். ஏன்னா அவங்களுடைய வீட்டு இந்த மர்மன்ற அந்த ஒரு விஷயத்தில் வர்றாரு. பார்த்திபன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து சீதாக்கு ஆறுதல் சொல்லி அந்த கடைசி வரைக்கும் இருந்து அந்த சடங்குகளை முடிக்கிறார். அப்போ பார்த்திபன் மேலே வந்து இவ்வளோ இருந்தால் கூட சீதாவுக்கு அங்கே ஒரு ஒரு அன்பு வேறு உருவாகுது. அப்போ அந்த வேலையை பார்த்திபன் முடிச்சுட்டு போகிறாரு. அவர் அடுத்தடுத்த இந்த படங்கள் வேலை நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சீதா சீரியல் நடிச்சுட்டு இப்படி இருக்காங்க. ஸோ அப்போ சீதா ஒரு பக்கம் தனியாக இருக்காங்க, பார்த்திபன் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க வளர்ந்துருச்சு. வளரும்போது அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறன்ற பொறுப்பு பார்த்திபனுக்கு வருது, சீதாவுக்கு இருக்கும் இல்லையா. அப்போ அது வேண்டிய ஏற்பாடு நடக்குது. அந்த மேரேஜுக்கு பார்த்திபன் சீதாவும் ஒன்றா தான் இருக்காங்க. கீர்த்தனா மேரேஜ். ஸோ அங்கே ஒன்றா இருக்காங்க. அவங்க வந்து கன்னத்தில் முத்தம் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணவங்க. பட் ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க பண்ணலை. ஸோ மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜில் வந்து சீதாவும் பார்த்திபன் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது. அங்கே வந்து இந்த செடிகள் தண்ணி ஊற்றுனா வளர்றது மாதிரி அவங்களுடைய அன்பு பாசம் அப்படி கொஞ்சம் வளருது. இருந்தாலும் திரும்பி வெளியில் வர்றாங்க. இப்போவும் வெளியில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திபன் வந்து இதற்கு பிறகு வந்து பார்க்கும்போது தான் லைஃப்னா என்ன, இதற்கு பிறகு என்னென்ன நடந்தபோது மேரேஜுக்கு பிறகு தான் உணர்றாரு. அதை நம்ம அவசரப்பட்டு நம்ம எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. எத்தனை பெண்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி போகலாம் வரலாம், பழக்கம் இருக்கலாம், செய்யலாம், அதெல்லாம் வேற. நமக்குன்னு ஒரு துணை இருக்கும்போது அதை அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாத்தனம். அது அவங்க இருந்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ அப்படிங்கிற அளவுக்கு சீதா மேலே ஒரு லவ்வே உருவாகுது. சீதாவுக்கு இப்போ தனியார்கள பார்த்திபன் மேலே ஒரு அஃபெக்ஷன் எப்போவுமே இருக்குது. அது இன்னமும் இருக்குது அவங்களுக்கு. பட் இந்த டைவர்ஸ் பண்ணதுனால இப்போ பிரிஞ்சு போய் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், வாழ்க்கைங்கிறது ஒரு சிறிய வட்டம். சில தவறுகள் நடக்கும், பிரச்சனை நடக்கும். பட் பார்த்திபன் ஃபீல் பண்ணுறாரு. சீதாவும் பார்த்திபன் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. மீண்டும் அவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா பசங்களும் இன்னும் இவரோட அடுத்த கரைக்கு இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்குங்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லை நிறைய காசிப் வந்து கூட பார்த்திபன் கூட ஆமாம் வந்ததுனால ஒன்றும் தவிர்க்க முடியல, அது உண்மைதான். அது அந்த நேரத்தில் நான் பெருசாக எடுத்துக்க முடியல என்னாலங்கிற விஷயத்தில் விளக்கம் கொடுக்குறேன். மறைக்க தெரியல, மறைச்சதுன்னா அது காசிப்பாக மாறி இருக்கேன். ஸோ எனக்கு அவர் வந்து போல்டான ஒரு சார் உங்களுக்கு எனக்கு தெரியும். எனக்கு பார்த்திபனுடைய பலமே டக்குன்னு பேசக்கூடிய இப்போ மதியம் மனசில் தோன்றதா பேசிடுவார் அதை. ஸோ அப்படி தான் அவருடைய கேரக்டர். மறைச்சிருந்தேன்னா பரவாயில்ல, எனக்கு மறைக்க தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 2 பேரும் நல்ல காம்பினேஷன் தான். எப்படி அவங்க லவ் உருவாச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னா திரும்பி ஒன்று சேர்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்ல வரேன் நான். இது ஏன் எடுத்துக்க சொல்கிறேன்னா, நிறைய சினிமா ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் லெவலில் ஆகும்னா டப்புன்னு எடுத்துன்னு முடிவு போகிறாங்க. இப்போ ஒரு நடிகை டைவர்ஸ் லெவலில் இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு பிறகாவது இருந்து கொஞ்சம் அவங்க வந்து விலையை வந்து டைவர்ஸுன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போக வேணாங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த பார்த்திபன் சீதா இப்போ நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தால் நம்ம டைவர்ஸுங்கிறது ஈஸி. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. கோடிகள் பண்ணது என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. தோழிகளும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்தந்த ஒரு காலகட்டம் தான் போயிடுவாங்க. இருக்க போகிறது உங்கள் ஃபேமிலி தான், உங்கள் பசங்க தான். அது ஒரு அழகான லைஃபு. பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை கிடையாது. அந்த மன நிம்மதி சந்தோஷம் வேணும். அந்த பார்த்திபன் சீதா நல்ல தம்பதிகள், அருமையான கேரக்டர். பார்த்திபன் நல்ல கேரக்டர், சீதாவும் நல்ல கேரக்டர். சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றுது, காலங்கள் மாற்றுது. பிரிஞ்சு போகிறாங்க, திரும்பி அலை அடித்து ஒன்று சேர்ந்த மாதிரி ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்குங்கிறத சொல்ல வரேன். இந்த நேரத்தில் மற்ற நடிகைகள்லாம் இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு மேட்டருக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க.
தயவுசெய்து வேணான்னு தான் நம்மளுடைய சேனல் மூலமாக இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரேன். நம்ம விஷயமா நான் பார்க்குறேன். அது டிவோர்ஸுங்கிற முடிவுக்கு யாரும் போயிட வேண்டாம். வாழ்க்கை ஒரு சிறிய வட்டம் வாழ்ந்து பாருங்க. ஆமாம், ஏன்னா போன வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. மாற்றி மாற்றி அதிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பொருத்தம் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருந்தது. இப்போவும் ஒரு லைனப்பில் ஒரு நடிகர் இருக்காரு. அதுக்காக தான் நம்ம சொல்கிறேன், அது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ல வரோம். நம்ம இதை நீங்கள் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா? அப்புறம் ஏன் திடீர்னு 1 இயர் 5 வருஷத்துக்குள்ளே டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க? அது நடுவில் சில பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் கெடுக்கிறது, சில பேர் வந்து ஆசையை தூண்டுறது, உருவாக்குறது. அது வேண்டாம். அது வாழ்க்கை இல்லை. அது காத்தடிச்சு இந்த பலூன் மாதிரி டப்பட்டவன் பறந்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அவங்கவுங்க நாளைக்கு அந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவர் தலையாக அதுதான் நின்றுடுவாங்க. சொல்ல வரேன். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் விரும்பின ஆட்களோட வாழ்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் வாழ்ந்து பாருங்க. அதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்குங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அது அனுபவப்பட்ட பார்த்திபனே சொல்றாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவரே சொல்கிறது போது அவர் சொல்கிறத அவரே எடுத்துக்கலாம் இல்லையா? மற்றவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? சிறந்த அதாவது நடிகர் கலைஞர் சார். அவர் நல்ல டைப் பார்த்திபன். எனக்கு தெரியும், நான் பழகியிருக்கேன். சீதா அவர்களோடையும் பழகியிருக்கேன். ஏதோ கந்திருஷ்டி மாதிரி பிரச்சனைகள் பல வருடங்கள் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 24 வருடங்கள் ஓடி போச்சு. ஸோ இப்போ ஒன்று கெட்டு போகல. பெரிய வயசான 2 பேருக்கும் ஒன்று சேருங்க, பசங்களுக்காக ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, அடுத்தவர்களுக்கு முன்னோடியே இருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ரஞ்சித்தும் பிரியாராமனும் 10 வருஷம் பிரிஞ்சிருந்து திரும்ப 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. கல்யாணம் பண்ண விரும்பி தான் கல்யாணம் பண்ணாங்க, பிரிஞ்சு போனாங்க. அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் ரஞ்சித்து. அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி பிரியாராமன் அவர்கள் ரஞ்சித்தும் ஒன்றா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த லவ், உண்மையான லவ் இருந்த அஃபெக்ஷன் தான் பிரிஞ்சு போனோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் சார். அதுதான் உண்மை. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதனால் டைவர்ஸுங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிற சில நடிகர்கள் டைவர்ஸ் வாங்கினா கூட ஒன்றும் கிடையாது. நீ திரும்பி சேர்றீங்கன்னா எல்லாம் ஒத்துக்க தான் போகிறாங்க. அதனால் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை வாழுங்க. இனிமேல் இந்த டைவர்ஸுங்கிற எடுக்க போகிற நடிகர்களுடைய முடிவை தயவுசெய்து மாற்றிக்கங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து சினிமான்னு மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையும் நடக்கிற பல பிரச்சனைகளை பற்றியும் பேசுங்க. அந்த மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற அந்த பிரபலம் இந்த வீடியோ பார்த்துட்டு அது எப்பா வேணவே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாருன்னா அதோட நம்மளுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார்.